அனைவருக்கும் வணக்கம். இது மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு நேரிடக்கூடிய பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் கவனிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோ. இது தமிழ்நாடு முழுக்க சிஏபி பர்சனல், அதாவது சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடப்பிரச்சனைகளை குறித்து நிறைய விஷயங்கள் நடைபெறுது. அதே மாதிரி நிறைய சூசைட் பண்ணுறாங்க. குடும்ப ரீதியான பிரச்சனைகள் ப்ளஸ் இட ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அவங்க எப்படி நம்ம முன்னெடுத்து பிரச்சனை போகணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு இடத்த பற்றின தெளிவான விவரங்களை நம்ம முதல்ல தெரியறதில்லை. அதனால பேசிக்காக பிரச்சனைகள் கூட்டிகிட்டு போகுது. முதல்ல ஒரு இடம் எப்படி அமைப்பில் இருக்குங்கிறத காட்டுறோம் அந்த வீடியோவில் பாருங்கள். முதல்ல பாருங்கள், 40.5 சதுர மீட்ரு அப்படிங்கிறதான் ஒரு சென்டோட அமைப்பினுடைய இடம். ஒரு சென்டுடைய இடம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு சென்டுடைய இடம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏர்னு சொல்லுவோம். ஒரு ஏர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2.47 இட விகிதத்தினுடைய சென்டினுடைய அளவு. அதேமாதிரி ஒரு அடியில் எத்தனை இன்ச்சு இருக்குன்னா 12 இன்ச்சு இருக்கும். அதில் சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா 30.48 சென்டிமீட்டர் கொண்டது தான் ஒரு அடி அப்படிங்கிறத இந்த இட அளவில் சொல்லுவோம். அப்புறம் ஒரு கிரவுண்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா 22.96 சதுர மீட்டர்னு இருக்கும். ஒரு கிரவுண்டுங்கிறதுடைய இடத்துடைய அளவு என்ன அப்படின்னா 22.96 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடத்த தான் நம்ம ஒரு கிரவுண்டுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பிரச்சனை ஏற்படுதுங்க அப்படின்னு சொன்னால் 2-3 பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 40.5 அப்படிங்கிறது சதுர மீட்டர் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். ஒரு ஏர் அப்படிங்கிறத 2.47 சென்ட் அளவு சரிதானா? இப்போ இதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட்டு. இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் முக்கியமாக நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பத்திரம் எழுதுறாங்க. இப்போ இப்படி ஒரு பத்திரம் இருக்கு. இதில் ஒருவர் எழுதி கொடுக்குறாரு. என்ன எழுதி கொடுக்குறாரு அப்படின்னாக்க, இன்னாரிடம் இருந்து பி என்பவர் ஒரு இடத்த வாங்குறாரு. எத்தனை சென்ட் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 சென்ட் இடத்த வாங்குறாருன்னு வைங்க உதாரணத்துக்கு. இப்போ மேப்பு போடுறாங்க. நெக்ஸ்ட் இடம் வாங்கிட்டாரு, மேப்பு போடுறாரு. இப்போ மேப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு 2.47 இருக்கணும். இந்த பத்திரத்தில் எப்படி எழுதுறாங்களோ அதன்படி இதில் இருக்கணும். இப்போ எழுதும்போது அதனுடைய அளவு இதில் குறையுதுன்னு வைங்க, 2 தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கும்போது இவர் முறையிட வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த பத்திரத்தில் 1 சென்ட் இடத்துக்கூடிய இடங்கள் இல்லை. அப்போது அந்த மேப்பில் எப்படி குறையும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதை அரசு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது அளந்து பார்த்து தெளிவாக நீங்கள் வாங்கக்கூடிய இடம் உங்களுக்கு எத்தனை சென்ட்டுங்கிறத அளவீடு செய்தீர்களா அப்படிங்கிறத கேட்டு தான் பதிவு பண்ணுதாங்க. அந்த பட்சத்திலே நீங்கள் ஏற்படக்கூடிய தவறுகள் நிறைய விஷயங்களில் முன்னுதாரணமாக இந்த காரணம், அதாவது பிரச்சனை ஏற்படுவதற்கு முதல் காரணமாக இது அமைஞ்சிருக்கு. நம்பர் 2 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அளவுதாரர் அளக்க வர்றாங்க. ஸோ அவங்க நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு இதில் 3 சென்ட் இடம் நான் வாங்கியிருக்கேன். இப்போ குறிப்பாக 1990 ஒரு ஆள் இடம் வாங்கியிருக்காருன்னு வைங்க. அப்போ அவர் என்ன சொல்வார் அப்படின்னாக்க, எனக்கு நான் 3 சென்ட் இடம் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த பக்கத்தில் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு மேப்பு போட்டு கொடுப்பாங்க இல்லையா, இதில் அளவு அதே 3 சென்ட் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் பத்திரம் பதிவு பண்ண முன்ன செக் பண்ணால் மட்டும்தான் இதை குறிப்பாக இவரால் கரெக்டாக இருக்குன்னு பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏமாளியாக ஆவீர்கள். சரி, இது ஒரு டாபிக். 2வது டாபிக் பாருங்கள். இப்போ ஒரு ஆள் பின்னாடி இப்படி ஒரு வீடு வாங்குறாங்க. ஓகேவா? இந்த வழிபாதை வருது. ஸோ இந்த வழிபாதைக்கு சில பேர் எழுதி வாங்குவாங்க.
நான் பின்னாடி உள்ள இடத்துக்கு பயன்படுத்தி கொள்ள, உபயோகப்படுத்தி கொள்ள, பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு இந்த இடம் எனக்கு பாத்தியப்பட்டது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் கவனிக்க வேண்டிய என்ன மேட்ரு அப்படின்னா, இதில் எழுதி வாங்கினாலும் கூட அது முறையாக வழிபாதைக்கு பதிவு பெற்றிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அதை எப்படி பார்க்குறது? அதை அந்த மேப்பில் தான் பார்க்கணும். அப்போ இப்படி இருக்குது அப்படின்னாக்க இதில் கண்டிப்பாக 2 பாதை இருக்கணும். உங்களுடைய மேப்பில் வழிபாதைக்குன்னு சொல்லி இதில் உடஞ்சிருக்கணும். இந்த வழிபாதை என்ன அளவுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கணும். ஸோ இது வழிபாதைக்கு உண்டாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. நம்பர் 2, 3, முன்னொரு காலத்தில் தாத்தா பாட்டி பூட்டனுடைய காலத்தில் மனசாட்சி பிரகாரமாக நீ பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்படித்தானே? இப்போ ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது. ஆனால் வாய்மொழியாக தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் பின்னாடி ஒரு ஆள் இடம் வாங்கியிருக்காரு, வீடு கட்டியிருக்காரு. இப்போ இவர் உரிமையாக இதில் போக முடியுமா அப்படின்னா இவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த மேப்பில் எழுதப்படவில்லை, குறிப்பிடப்படவில்லை என்றால் அதுவும் இன்றைய காலகட்டத்தில் செல்லுபடியாகாத நிலை. ஆகவே இடப்பிரச்சனையை பொறுத்தமட்டில் கூடி இருந்து பேசி ஒன்று தீர்வு காணலாம். அப்படி இல்லை என்றால் அதற்கான 2 வழிகளில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய உரிமைகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது? முதல் வழி தாசில்தார் அவருடைய பேரில் மனு அளிக்கலாம். அதற்கான சான்றுகள் என்ன வைக்க வேண்டும் அப்படின்னா, உங்களுடைய பூரிய இடத்தினுடைய அளவுகளை சப்மிட் பண்ண வேண்டும். உங்களுடைய பத்திரம் இருக்குது, அதில் ஒரு காப்பி, பட்டா இருந்தால் அது ஒரு காப்பி, உங்களுடைய விண்ணப்ப பாரம். நான் இந்த இடத்தை ஊரியமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறேன். அதே பட்சத்தில் என்னுடைய இடத்து எதிர்பக்கக்காரர் இல்லைன்னா முன்னாடி உள்ளவர் இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவர் இவருடைய சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் இந்த இடத்தை அளவீடு செய்வதற்கு நான் தங்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விண்ணப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அளக்கிறதுக்கு அவங்க டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் படி அளந்து நிற்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்த யாருக்குள்ளே அளந்து பார்த்துட்டோம், அப்படி அளந்து பார்த்த பிறகும் அவங்களுக்கு யாருக்குமே சம்மதம் இல்லை, அது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாக்க 2வது கோர்ட் மூலம் போகலாம். தீர்வு நீதிமன்றத்தில் முறையாக இந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி இந்த இடத்தை எனக்கு அளந்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி சப்மிட் பண்ணாக்க கோர்ட்டு ஒரு மாத காலத்துக்குள் உங்களுக்கு அளந்து கொடுக்கும். இப்படி வழியாக முறையாக செல்ல வேண்டுமே தவிர அடிதடியோ இல்லை கிரிமினலான கொலை குற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டால் அதிலிருந்து நீங்கள் விலகி கொண்டால் மட்டுமே இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் இடப்பிரச்சனை இல்லாமல் வாழலாம். பொதுவாக சிஏபி வீரர்கள், அதாவது கிட்டத்தட்ட 80% மேல் இந்த இடப்பிரச்சனையில் ரொம்ப சிக்கி தகிக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இவருடைய வாழ்வாதாரம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது என்றால் இவருடைய லீவு காலங்கள் குறைந்த காலமே இருக்கிறது. குறைந்த காலங்களில் இவர்களால் அந்த நிலப்பிரச்சனையை முடிக்க முடியுமா என்றால் முடிக்க முடிவதில்லை. அதற்கு மாறாக ஒழுங்குமுறையான டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்திலும் இப்படிப்பட்டவருடைய நிலை கேள்விக்குறியாக என்று அமைகிறது. ஆகவே இதுவரைக்கும் நாம் சொல்லி புரியக்கூடிய அளவில் ஒரு நிலையை நாம் தான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். 2வது பத்திரம் போடக்கூடிய 2 முறைகளில் உள்ளது. ஒன்று மேப்பை வைத்து பத்திரம் போடுவார்கள். இன்னொன்று மேப்பில் பத்திரம் உள்ளதை போலவே அடுத்த பத்திரம் வாங்கக்கூடியவர் போடுவார். இதனை செம்மைப்படுத்தி கொள்வது யார் இடம் வாங்குகிறீர்களோ அவர்களே அதற்கு உறுத்தான முறையான முறையில் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதனை நீங்கள் தான் புரிந்து செயல்படுத்த வேண்டும். ஆகவே முறைகட்ட செயல்களை யாருமே இந்த இடப்பிரச்சனையை பொறுத்தவரையில் செயல்பட வேண்டாம் என்பதுதான் இந்த வீடியோனுடைய ஒரு சின்ன குறிப்பு. மிக்க நன்றி. தேங்க்யூ.